அடுத்து அடுத்த 24வது பாசுரத்தில் சாதிக்கிறார், முப்போதும் வாழ்த்துவன்னு சொன்னீரே, எப்படி தைரியம் வந்தது உமக்கு? இப்போ ரொம்ப பெரியவர் வீட்டுக்கு வந்திருக்கார், அதெல்லாம் நமக்கு ஒன்றும் யோக்கியத்தையே கிடையாதுன்னா கூட அப்படியே ஜாக்கிரதையாக உட்காந்து வச்சுக்கணும், கிளப்பி அனுப்பிச்சுடணும். அது வரைக்கும் வச்சுக்கணும் இல்லையோ. ஆனால் உட்காந்து அப்படி பேசி இப்படி பேசி முப்போதும் வாழ்த்தி எனக்கு எப்படி தெரியும், உம்மை பற்றி தெரியும், அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னால், சுவாமி ஏதோ தனி தைரியத்தில் நீர் பாடிட்டு இருக்கீர்ப்போ, இப்பதான் பயம்னு சொன்னீர், இப்ப என்ன தைரியம் உமக்கு, எப்படி முப்போதும் வாழ்த்துவன்கிறீர்? நாங்கள்லாம் ஒருபோது வாழ்த்துறதுக்குள்ளே போரும் இருக்கே, நீர் எப்படி முப்போதும்னால்? எனக்கு இதனாலதான் தைரியம் வந்தது, எனக்கு தெம்பு ஏன் வந்ததுன்னு சொல்றேன் கேளுங்க. மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தொறும் மூத்து, அதனால் எய்த்தொழிந்தேன் முனநாள்கள் எல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன், பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமெஞ்ஞானத்தன் இராமானுஷன் என்னும் காரு தன்னையே. எனக்கு இங்க ஆங்கிலத்தில் சொல்லணும், நான் கார் தன்னையேன்னு சொன்ன காரண மேகம்னு அர்த்தம். கார் தன்னையே மேகத்தை போல பொழியறவர். இதுல என்ன ஆச்சரியமான அர்த்தம்னா, உமக்கு எப்படி தெம்பு வந்தது? நீரோ ஒரே அழுக்குன்னு சொல்லிட்டு இருந்தீர், அழுக்க போக்கின்னு இருக்கீரன்னா? அழுக்கு போக்கில்ல, பின்ன எந்த தைரியத்துல பாடுறீர்? ஒரே அழுக்கு பட்டுடுத்து, என்ன ஜலமே இல்லைன்னு வச்சுங்க. அழுக்க போக்கணும், ஒரே சேரும் சகதியுமா இருக்கும், அழுக்கு போக்கணும். ஜலத்தை தேடி தேடி பார்த்தோம், எங்கேயும் ஜலம் கிடைக்கல, பொட்டும் கிடைக்கல, இன்னும் சேரு பட்டுண்டே இருக்கு. என்ன பண்றது? உபன்யாசத்துக்கு நாழியாச்சு, கோட்டிக்கு நாழியாச்சு போனோம், சேரும் சகதியுமா இருக்கணும், அவ்வளவுதான் சாமி, இழந்துட வேண்டிதான் அப்படின்னு முடிவு பண்ற சமயத்துக்கு மேகம் திரண்டது, கிடுகிடுத்தது, மின்னல் வெட்டித்து, ஷோவென்னு மழை பொழிந்தது. மழை பொழிஞ்ச வேகத்துல சேர் அத்தனையும் உடம்ப விட்டு போயிடுத்து. அப்படி புதுசா தீர்த்தம் ஆடியாச்சு. இப்போ அதே வேகத்தோட ஈர வேஷ்டியோட கோட்டிக்கு வந்து நின்னார். சுவாமி எவ்வளவு அழகா ஆச்சாரமா அனுஷ்டானம் முடிச்சுட்டு தீர்த்தம் ஆடிட்டு கோட்டிக்கு வந்துட்டார்னு எல்லாரும் என்ன விழுந்து சவிச்சிட்டா. அதனாலே இப்ப எதுக்கு நன்றி சொல்லணும்? கார தன்னையே மேகத்துக்கு தானே நன்றி சொல்லணும். நான் எப்படி அழுக்க போக்கிக்கிறதுன்னு தெரியாத சிரமப்பட்டு இருக்கிறச்சே, மேகம் திரண்டது, மழை பொழிந்தது, அழுக்கை போக்கியது. ராமானுஷர் தான் கொண்டலனைய வன்மை, கொண்டல் மேகத்தை போல வன்மை உடையவர். ஆகாயத்தில் திரண்டார் போலே கூரத்தாழ்வான் மூலமாக ஒரு பாட்டம் பெய்தார். பெய்ததுனால என் அழுக்கு பழுத்து போனதுனால முப்போதும் வாழ்த்துவன். எந்த தைரியத்துல நீர் 3 பொழுது வாழ்த்துகிறீர்னால் இது கொடுத்த தைரியம்தான். இந்த இவ்வுத்கர்ஷம் வந்த வழியை அருளி செய்கிறார். இந்த பெருமை 3 வேளை பாடுறதுக்கு எங்கேருந்து எனக்கு வந்தது? இதோ இப்படித்தான். மொய்த்த வெண் தீவினையால் பல்லுடல் தொறும். நான் என்ன பாடு பட்டு இருந்தேன், எந்த அழுக்கல சகதி சம்சாரத்துக்குள்ள உழண்டு இருந்தேன் தெரியுமோ? மொய்த்த. நமக்கு பாபங்கள்லாம் எப்படி இருக்கு? மொச்சுன்னு இருக்கான். எப்படி மொய்த்துன்னு இருக்குன்னால், 14,000 ராட்சசர்கள் ராமனை மொய்த்தாள் இல்லையோ, அதுல ஒருத்தர ராமன் அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் அத்தனை பேர் அழிச்சாரோ இல்லையோ, அழிச்ச பகுதியை விட்டுருங்க, இப்போ மொச்ச பகுதியை மட்டும் விட்டுருங்க. ராமனுக்கச்ச 14,000 பேர் மொய்த்தாளோ இல்லையோ, அதை பார்த்தேன், உடனே புரிஞ்சு போச்சு, நம்ம கதை எதுன்னு தெரிஞ்சு கொடுத்துன்றார். ஓ, நீரும் 14,000 பேரை சண்டை போட்டிருக்கிறார்னா, அவ மொச்சிருக்கா, நான் எங்க சண்டை போட்டிருக்கேன்? போடுறதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் தகுதியே கிடையாது. இப்போ 14,000 பேர் இல்லை, 14 கோடி பாபங்கள் என்ன மொச்சுன்னு இருக்கு. மொய்த்த வல்வினை, மொய்த்தவன் தீவினையால். அப்படின்னா என்ன மொய்த்துன்னு இருக்கு. ஒரு நெய்க்குடத்தை வச்சியல், ஒரு சக்கர துண்டை வச்சியல்னா எறும்பு மொய்க்கும் பாருங்க, ஈ எறும்பெல்லாம், அதை போல நம்மள மொச்சுன்னு இருக்கான். ஆனா நம்ம நினைச்சுட்டு இருக்கிறது, எத்தனை பேர் நம்மளை சுத்தி சுத்தி ஆதரிச்சுட்டு இருக்கான்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன்றார். உண்மையில ஒத்தொத்தனும் குத்துறதுக்கு காத்துட்டு இருக்கான் மொச்சுண்டு. அது தெரியல இவனுக்கு. இப்போ ராமன் அப்படி விரோதின்னு தெரிஞ்சுட்டு வில்ல எடுத்துட்டார். நாம வெத்தலைபாக்கு தட்டையே வச்சுட்டு இருக்கோம். நன்னா இன்னும் 4 பேர் வரட்டும், எத்தனை பேர் நம்ம கூட இருக்கா பத்தியோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி மொய்த்த வெண் தீ வினையால், அதிக்ரூரமான வினையால், கர்மத்தாலே. இதான் அனாதிகால கர்மம். அனாதிகால கர்மத்தால தானே நாம மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிறோம். மொய்த்த வெண் தீவினையால், வெண் தீவினையால் பல்லுடல் தோறும் மூத்து, அநேக சரீரங்கள் தோறும். இந்த கர்மங்கள் விடாம தொடரவே தான் மாறி மாறி பிறப்புகளையும் எடுத்துட்டே இருக்கும். அநேக சரீரங்களில் பல் உடல் தோறும் மூத்து, ஒவ்வொரு சரீரம் எடுத்துட்டும் வயசாடு. சரி, சரீரம் எடுத்தீர் தப்பா போச்சு, ஒரு 10-15 வயசுக்கு முடிச்சுட்டு கிளம்பிடலாம் இல்லையா சுவாமி? அதுக்கெல்லாம் எவ்வளவு அழகா சம்சாரத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கா பாரு. 25 ஆனா கல்யாணம் ஆகணும், 40 ஆனா குடும்ப பொறுப்பு, பதவி உயர்வு வரணும், 50 ஆச்சுன்னா கல்யாணமாகி 25 வருஷம் கொண்டாடணும், 60 ஆச்சுன்னா ஷட்டப்து பூர்த்தி கொண்டாடணும், 70ன்னா சப்ததி மகோத்சவம் கொண்டாடணும், 80ன்னா சதாபிஷேகம் கொண்டாடணும், 100 ஆனா நெஜ சதாபிஷேகம் கொண்டாடணும். எத்தனை வச்சிருக்கா பாருங்க. இதெல்லாம் எதுக்குன்னால் இந்த மொச்சின் இருக்குங்கிறத நம்ம அடையாளம் கண்டுக்காம இருக்கிறதுக்கு.
அதுக்கு தான் இத்தனை ஏற்பாடாம். இப்போ இல்லைன்னா மொச்சின்னு இருக்குன்னு தெரிஞ்சுன்னு இல்லையோ. இல்ல இதெல்லாம் நல்லது சுவாமி, இப்படிலாம் பண்ணணும். நன்னா திவ்ய பிரந்தம் வைங்கோ, வேத பாராயணம்லாம் வைங்கோ, எல்லாம் பேரம் பேத்தி அக்கா பொண்ணு யாராருக்கு புடவை வேட்டி வாங்கணுமோ ஆனந்தமா எல்லாரும் இருக்கணும். வாங்கோ, எல்லாரும் புடவை வேட்டி வாங்கோ. யாரானு போயிருப்பா, போன அன்னைக்கு 13ஆம் நாள் சுபஸ்வீகாரம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு ஒரு புடவை வேட்டி, பிறந்தாலும் புடவை வேட்டி, போனாலும் புடவை வேட்டி. இப்படியே எதுக்கு ஏற்படுத்திருக்குன்னால் கொஞ்சம் இந்த சம்சாரம் மொச்சின்னு இருக்குன்னு தெரியாம இருக்கிறதுக்கு. அதுதான் தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். ஏன் மோட்சத்துல ஆசையே வரல, ஏன் போக மாட்டேங்கிறான்னால், அது துக்கமயமா சம்சாரத்தை பகவான் வச்சிருந்தார்னா இவன் உடனே வந்துடுவான். குறுக்க சுகத்தை கொடுத்தாரோ இல்லையோ குழம்பி போயிட்டாங்கிறார். அதனாலதான் இவன் போக மாட்டேன்னு இங்கேயே உட்காந்துருக்கான். வெறும் துக்கமா இருக்கட்டுமே, இருப்பமா? நிச்சயமா இருக்க மாட்டோம். இப்போ கிளம்புறேன்னு சொல்ல மாட்டோமோ. அதனால துக்கத்துக்கு நடுவில் சுகம் வரச்சே, அந்த சுகம் நாளைக்கு வரும்னே உட்காந்துருக்க முடியும். அதுதான் இதுல ஆச்சரியம். மொய்த்தவின் தீவினையால் பல்லுடல் துரும் மூத்துன்னா ஒவ்வொரு சரீரத்திலையும் வயசாகணுமா. குழந்தை பிறந்திருக்கே, நல்ல வித்வானுடைய பிள்ளையா இருக்கார், வித்வான் பேரனா இருக்கார், வித்வானாவே இருக்கார். அப்படின்னா பிறந்த உடனே அவருக்கு ஞானம் வந்து மோட்சம் படக்கூடாதோ கேட்டா ஒத்துக்க மாட்டாப்ப. அது என்னது பிறந்தாலாம் மோட்சம் போக முடியுமா? நன்னா ஆச்சு, பேரம்பேத்தி எல்லாம் பார்த்து ஆண்டு அனுபவித்து, இதெல்லாம் சொல்லுவோம். பேரம்பேத்தி எல்லாம் பார்த்து ஆண்டு அனுபவிச்சு நன்னா வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்புறம் போனா கூட என்ன இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாரே அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அதனாலதான் மூத்து ஆன வயசான ஜர மூப்பு வந்து என்னை எய்யும் போதுங்கிறார் ஆழ்வார். மூப்பு வந்து படுத்தச்சேதான் தெரியும், சூடா இருந்தது, ரத்தம் ஆட்டம் ஆடிட்டேன். இப்ப அதத்தனி ஒரு நாள் நிக்க வேண்டாமே, இது இத்தனி அவரால் நடக்கிறதுன்னு 5 வயசுக்கே ஒத்துன்னு போயிருக்கலாமே. நீ 55 வயசுக்கு தெரிஞ்சுக்க போறது எப்போதோ பிரகலாதன் சிறுவர் சொல்லிட்டு போனா, அந்த ஆண்டாள் சிறு குழந்தை சொல்லிட்டு தான் போயிருக்கா. பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையோ. மாட்டான். மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன், ரொம்ப அவசன்னனாய் மிகவும் துன்பப்பட்டவனாய் அனாதி காலமெல்லாம் ஒழிந்தேன். முனநாள்கள் எல்லாம், இதெல்லாம் எப்போ? ராமானுஜருடைய திருவடிகளை பற்றுவதற்கு முன். இதெல்லாம் முன். இப்ப நாம சொல்லிக்க வேண்டியது ராமு ராபி. நீங்க வேற ஏதோ ஒண்ணு மூ பி சொல்லிட்டே இருக்கீங்களா? இப்ப இது சொல்றது இப்ப ராமானுஜரை பற்றுவதற்கு முன், ராமானுஜரை பற்றுவதற்கு பின். பற்றுவதற்கு முன் எப்படியோ இருந்துட்டு போறேன், இப்ப பற்றின பிற்பாடு பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமஞானத்தி ராமானுஷன். பொய்த்தவம் போற்றும் புறச்சமயங்கள், ஏதோ சில தாழ்ந்த சமயங்கள் சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. அவர்கள்லாம் பொய்த்தவம், எந்த தபஸ பண்ணா அது தபசு, ஆனா அந்த தபஸ பண்ணா கண்ணனுக்கு பிடிக்காது. அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம் கண்ணனை கீதையில சொல்லச்சே, சாஸ்திரத்துல நான் ஒத்துக்காத தபஸ்ன்னு சொல்லி பண்ண பேர் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் ஆசுரத்தனமான தபஸ், ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். நான் வர்ண தர்மத்தின்படி ஆசிரம தர்மத்தின்படி எதை தபஸ்ன்னு சொல்லியிருக்கேனோ அதை சொன்னா தான் ஏத்துப்பேன். அதை தவிர ஒன்னிஷ்டத்துக்கு நான் தபஸ் இருக்கேன் சுவாமி, எனக்கு பட்னி கிடக்கணும்னு ஆசை தான், ஆனா ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை, ஏகாதசிக்கு பதில் ஞாயிற்றுக்கிழமை இருக்கேன்னு சொல்லிட்டா அசுரன் விட்டாரு. நான் சொல்லியிருக்கேன் ஏகாதசி அன்னைக்கு, உனக்கு ஞாயிற்றுக்கிழமை முடியும்னாலே போச்சு. ஏகாதசிக்கு பதில் துவாதசி இருக்கேனே, இந்த தடவை கொஞ்சம் தசமி ஓய்வா இருக்கு, பரவாயில்லையே அன்னைக்கு இருக்கிறேனால் தசமி இரு, அதை அவர் வேண்டான்னு சொல்லல, ஏகாதசி இரு. நீ தசமி இருக்க வேண்டான்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் இருக்க வேண்டான்னு சொல்றது துவாதசிக்கு தான். அதுக்கு அர்த்தால சாப்பிட்டாகணும். தசமி அன்னைக்கு நான் பட்னி இருக்க போறேன், 14 நாளும் பட்னி இருக்க போறேன் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். இவன் அதை சொல்ல மாட்டானே, அந்த 15ஆம் நாள் சாப்பிடுறேன்னு தான் இவன் சொல்ல போறானே தவிர 14 நாள் பட்டினியை பத்தி பேச போறது இல்லையோ. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு தபஸ பண்ணாலோ, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பூஜை பண்ணாலோ கூட அவர் ஒத்துக்கிறதே இல்லை. இதனாலதான் சம்பு கண்ணு ஒத்தனை போய் தலையை விட்டுட்டார் ராமன். ஏதோ தப்பா அவன் தர்மத்துக்கு மீறி அவன் தபஸ் பண்ணிட்டு இருந்தான்னா ஒரு பிள்ளை பிராணம் படுத்து அகால மரணம் அடைஞ்சு விட்டார் ராமன் ஆண்ட காலத்தில். சின்ன பிள்ளை, 7-8 வயசு பிள்ளைக்கு. அந்த பிராமணன் பிள்ளையை தோல்ல போக்கிண்டு சரீரத்தோட கொண்டு ராமன் முன்னாடி போட்டுட்டு அவரை பார்த்து சொல்றார், உன் ஆட்சி தப்பான ஆட்சியா இருக்கு, அதனாலதான் பிள்ளை போச்சுன்னார் அவர். ராமன் தவித்து போய் உடனே எழுந்திருந்தார். அது என்ன நம்ம ஆட்சியில தப்பு, எங்க குற்றம் நடந்ததுன்னு இப்பவே களையறேன்னு. சத்ருக்னம் பிரார்த்திக்கிறான், நான் போய் தேடுறேன்னு. லக்ஷ்மணன் பிரார்த்திக்கிறார், நான் போறேன்னு. உங்க பேர்ல குற்றம் சொல்லல வந்த பிரஜை ராஜா பேர்ல குற்றம் விரல வசத்திருக்கார், அப்ப அது என்னோட பிறப்புன்னு புப்பகிமானத்தில் உட்காந்து வடக்கு முழுக்க தேடினார். ஒன்னும் தப்பு கண்டபடல. கிழக்கெல்லாம் தேடினார், கண்டபடல. மேற்கு முழுக்க தேடினார், கண்டபடல. வழக்கம் போல தெற்க வந்தால் அப்ப சரியா கண்டபட்டு சம்பூகன் ஒத்தன் தலைகீழ ஸ்மசான பூமியில தலைகீழ தொங்கிண்டு ஏதோ ஆத்மஹத்தி தியாகத்தோட பண்ணிட்டு இருக்கான். அதை பண்ணிருக்கவே கூடாது. பார்த்த உடனே கத்தி எடுத்தார், தலையை எடுத்துட்டார். அவனுக்கு நல்லது பண்ணிட்டார், இல்லைன்னா அவன் தண்ணியை கட்டு அலைஞ்சிட்டு இருப்பான். அவனுக்கு நல்லது, அகால மரணம் அடைஞ்ச குழந்தை உயிர் பெற்று எழுந்துடுத்துப்போ.
இத குலசேகர ஆழ்வார் பாடச்சே, செரிதவச் செம்புகந்தன்னை சென்னு கொன்னு செழுமறையோன் உயிர் மீட்டு தவத்தோ நீந்த நிறமணிப்பூன் அணியங்கொண்டு இரவணந்தன்னை தம்பியால் வானேத்தி முனிவன் வேண்டான்னு பெருமாள் திருமொழியில பாட்டார். அதனாலே சம்பூக விற்த்தாந்தத்திலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, அவனவனுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை தான் செய்ய முடியும், என் நெட்டத்துக்கு மற்றதை பண்ண முடியாது. அதைத்தான் பொய்த்தவம் போற்றுங்கிறாருங்க. பொய்த்தவம்னு சொன்னா இவனுக்கு இல்லாத தர்மம், அதை யார் பண்ணிட்டு இருக்காளோ அதெல்லாத்தையும் தப்பு தப்புன்னு உடையவர் ஸ்தாபிக்கிறார். பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நீச்ச சமயங்கள் நிலத்து அவிய, இனிமே அந்த மாதிரி சமயங்கள் சம்பிரதாயங்கள்லாம் இருக்க முடியாது. அது விளக்கு பிணம் போலே நசிக்கும்படியாய் நிலத்தவிய, விளக்கு பிணம் விளக்குப்பட்ட உடனே பிணமா உடுதுறாளோ இல்லையோ, அதை போல கைத்த மெஞ்ஞானத்து, அவர்களை எல்லாம் கைத்த பாட்டு பாடி பிரபந்தங்களை ஏற்படுத்தி தன்னுடைய வியாக்கியானங்களாலே கைத்த நிரசித்த மெஞ்ஞானத்து யதாஞான யுக்தராய் உண்மையான அறிவு பெற்றவரான ராமானுஜன் என்னும் கார் தன்னை கண்டுகொண்டே. அந்த மேகமனைய வன்மை, மேகத்தை போலே ஔதாரியம் கொண்ட ராமானுஜரை கண்டேன், கண்டு இன்று உயர்ந்தேன். இன்னைக்கு நான் உயர்ந்தவன் ஆயிட்டேன், அவர் என்னை அழுக்க போக்கிவிட்டார். அதனாலதான் 30 வாழ்த்துவன்னு சொன்னேன். போன பாட்டுல 3 தடவை வாழ்த்துவேன் நீரே, எங்கேருந்து தைரியம் வந்தது? இதுதான் கார தன்னையே, ராமானுஜர்ங்கிற காரை பற்றினேன் வாழ்ந்தேன். 24வது பாசுரம். இதிலே பதபதார்த்தத்துக்கு அப்புறம் விஷயங்களை சாதிக்கிறார். நாம ஒவ்வொருத்தரும் மாறி மாறி சரீரங்களை எடுத்துட்டு என்னென்ன படுறோமா, கர்ப்ப ஜன்ம பால்ய யவ்வன ஜரா மரண நரக, ஒவ்வொருத்தனுக்கும் இந்த 7 பாடு இருக்கு. இப்போ பருத்தி பட்ட 12 பாடுன்னு சொல்லுவா. ஒரு பருத்தி புடவையாரத்துக்குள்ள அத்தனை இடத்துல அடிபடணும், பட்டாத்தான் புறவையாகும். அங்கங்க உதைப்பா, நூலா இழுப்பா, பிசிஞ்சு எடுப்பா. அதை பெரிய தறியில போட்டு உண்டையும் பாவும் போட்டு கட்டக் 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 கட்டக்குன்னு அடிப்பா. இந்த பருத்தி நம்ம உடுத்திக்கிறதுக்குள்ள பட்ட பாடு என்ன தெரியுமோ, அது பட்டது தேவலே 12 பாடு தான் பட்டுது. நான் 12 கோடி ஜென்மமா படுறேங்கிறாரு. அது வெறும் 12 தரம் பட்டுது. இப்போ நாம் பட்டது எத்தனை கோடி ஜென்மம். இப்படி இருக்கிற என்னிடத்தே ஒவ்வொரு ஜென்மம் எடுக்கச்சேவும் கர்ப்பம் உள்ள இருக்கிறச்சே எத்தனை பாடு, பால்யம் பிறந்த பிற்பாடு எத்தனை பாடு, பால்ய கர்ப்ப ஜன்ம பிறக்கிறச்சே எவ்வளவு பாடு, பாலனா இருக்கிறச்சே பாடு, யவ்வனம் இருக்கிறதுலே ஆபத்து. இந்த யவ்வனை இளமப்படுத்துற பாடு வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னை 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானேன்னு தொண்டடிப்பொழியாழ்வார் பாடினார் இல்லையோ, அத்தனையும் அப்ப யவ்வனம் ஜரா மூப்பு அது படுத்தும் பாடு. மெதுவா அப்படி கண்ணாடியில பார்த்துட்டே இருப்போம், நன்னா இருக்கும் நன்னா இருக்கும் நாமா கொண்டு நன்னா இருக்கும் அப்படின்னு கண்ணாடியில பார்த்துட்டு இருப்போம். உண்மையா தெரியாது, பார்த்தோம்னா புறத்தையார் பார்த்து பயந்துட்டு இருக்கிறத இவனும் பார்த்து பயப்பட போறான். அவ ஏற்கனவே நேர பார்த்து பயந்துட்டு இருக்கா, நான் கண்ணாடியில பார்த்து பயப்பட போறேன். அதனால பார்த்து பயந்தோம் மெதுவா நரையறது சொல்லி நர ஆரம்பிக்கச்சே பார்த்துட்டு இது வந்ததுன்னா வயசாயிடுத்துன்னு அர்த்தமாச்சே. என்னையும் பாக்குறான், வயசாகவே தான் வந்திருக்குன்னு இவன் புரிஞ்சுக்கல, இது வந்ததுன்னா வயசாயிடுத்துன்னு தெரிஞ்சுக்கிறான். இல்ல உமக்கு ஆயிடுத்து சுவாமி, ஆனதுனால வந்திருக்கு. இப்போ உடனே அதுக்கு போய் களிம்பு வாங்கிட்டு வரான், சாயம் இருக்குமான்னு வாங்கிட்டு வரான், அதெல்லாத்தையும் பூசிண்டு புதுசா இருக்கும் நானா இருக்கும் நாள். ஆனா பகவானானா ஞானத்துல மூத்து இருக்கியா பாப்போம், மூத்து இருந்தா தான் ஒத்துப்பேன், உனக்கு முத்த மூத்து கோல் துணையான்னு உடம்பு வணங்கவே இல்லைன்னா வணங்க வச்சுடுவேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இவன் வணங்க ஒரு கருப்பு தலைமையில் மாதிரி வெளுப்பாச்சுன்னால் என்ன வெளுப்பா எடுத்துப்போ அதை உடனே மாத்தி ஆகணும். இப்போ ஊரார் என்ன நினைப்பார்னால் இவனுக்கு வயசாலேன்னு வித்வானும் கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறான். இவன் இன்னும் இந்த அலங்காரம் வேண்டானா இவன் எங்க நான் பக்தனா எடுத்துப்பேன் பெருமாளும் கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாரு. இது ரெண்டுமே புரிஞ்சுக்காம இவன் சாயம் பூசிட்டு இருக்கான். அதனால அதை விட்டுறதுக்கே இவனுக்கு வழி தெரியல. இப்போ ஏய்த்தொழிந்தேன் மூப்பு, வயசாகி வயசாகி ரொம்பவே சிரமப்பட்டு போயிட்டேன். இப்போ இனிமேல் அந்த சிரமமெல்லாம் இல்லாதபடிக்கு ஏதோதோ புறச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமைஞானத்து ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களை சாதித்த ராமானுஜரை பற்றினேன். இந்த மூப்பை பத்தி கவலைப்படாதே, ஆத்மா எப்பவும் யுவா, ஆத்மா இளமை மாறாது, அந்த இளமையத்தான் பகவான் பார்க்கிறார். இந்த மூப்பை பத்தி கவலைப்படாதே என்ன சுவாமி நமக்கு சொன்னார். மொய்த்த வெந்தீவனையாம், வெந்தி வெப்பமான தீ, அதிகமான தீங்கிறது சம்சாரம்தான். ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பன் பாவியேனை பல நீகாட்டி படுப்பாயோ நெருகாட்டி நீக்குதியோ இன்னம் கெடுப்பாயோ. மறுபடியும் ஓ, எத்தனை ஓ பாடுறார் பாருங்க ஆழ்வார். நெறிகாட்டு நீக்குதியோ இன்னம் கெடுப்பாயோ ஐவு துமைக்க ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பல நீகாட்டி படுப்பாயோ செக்கிலிட்டு திரிக்கும் ஐவர் குமைக்கும். ஒரு செக்கில போட்டுட்டு எண்ணெய் எடுக்கணும் இல்லையோ, எள்ள உள்ள போட்டுட்டு செக்கல போட்டு ஆட்டி எடுக்கிறான் பாருங்க,
அத போல இந்த செக்காட்ட இந்த சரீரமும் பஞ்ச இந்திரியங்களும் செக்குக்குள்ள எள்ள போடுறாப்புல ஆத்மாவை போட்டு 5 இந்திரியங்கள் மாடு சுத்துற மாதிரி சுத்தி என்ன பிடிச்சு இழுக்கிற பாடு எனக்கு தெரியும். ஐவர் திகைக்க ஆவிகுமைக்கும் சிற்றின்பம். அப்படியே 5 பேரும் படுத்துற பாடு இப்போ ஆவி திகைச்சு போய் நிக்கிறது. ஐவர் திசை திசை வலித்து எத்துகின்றனர். ஆனா இது ஒரு கஷ்டம் கண்ணப்படாமல் போகமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வேற இவன் திகைச்சு போய் நிக்கிறானே, அதை பார்த்தா தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கிறார். அதனால மொய்த்த வெண் தீவினையால் பல்லுடல் தோறும் ஒரு சரீரமா இது வரைக்கும் எடுத்திருக்கேன். பகவன் உனக்கு எனக்கு ஒரு ஆரோக்கியமான போட்டி. நீ சொல்லிருக்கோ இல்லையப்போ, யதா யதா ஹிதர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம். என்னென்ன உண்டோ எந்த சரீரமானா எடுத்துக்கிறேன். ஆழ்வாரே பாடினார் இப்போ, என்னென்ன யோனியுமாய்ப் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்நின்று கேட்டுராய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே திருவிருத்தம் முதல் பாசம். என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், எந்தெந்த ஜென்மத்திலேயோ நீ எடுத்திருக்க. குப்ஜா மரம் ஒரு குட்டையான மாமரமா கூட பகவான் பிறந்திருக்காராம். மீனா பிறக்கிறார், ராமையா பிறக்கிறார், எதுவா வேணா பிறக்கிறார். பத்தியா, உனக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்குப்பார். நீயும் எங்க வேணா பிறப்பேன், நானும் எங்க வேணா பிறப்பேன். அதுல மட்டும் நாம 2 பேரும் ஒற்றுமை பார்த்தியோ இல்லையோ இப்போ. அப்படின்னால் பகவான் சொன்னார், அப்படியா, ஆனா நான் பிறக்கிறது கிருபையாலே, நீ பிறக்கிறது கர்மத்தாலே. நீ மீறு மாதிரி கர்மத்தால பிறந்துட்டு இருக்கேன், நான் கருணையால பிறக்கிறேன். பிறந்தோம் அப்படி பல்லுடல் தோறும் தீவினையால் புண்ணிய பாபங்கள் 2ம் நான் செய்தது. புண்ணியமும் பாபமும் சேர்த்தா செய்தேன் இல்ல, வெண் தீவினையால் பாபம் மட்டுமே செஞ்சிருக்கேன். நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். எங்கும் என்னென்ன நரகத்துக்கு என்னென்ன பாபம் விதிக்கப்பட்டிருக்கோ மொத்தத்தையும் நானே பண்ணிருக்கேன். இது ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பகவான் இடத்துல சொன்னார், எனக்கு நீ மோட்சம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியானால் புதுசான வைகுந்தத்தை சிருஷ்டிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அதே மோட்சம் கொடுத்துட்டு எனக்கும் கொடுக்கலாமா? அதனால இன்னொரு வைகுந்தத்தை சிருஷ்டிச்சுடும். இல்ல தண்டனை கொடுத்து நரகத்துக்கு போக்கணும்னு முடிவு பண்ணிட்டியானா நீ ஏற்கனவே வச்சிருக்கிற 25 நரகம் போராது. ஏன்னா அந்த 25 பாபத்தையும் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணி 26, 27 நான் கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. நீ ஆனா உங்ககிட்ட அதுக்கு நரகம் கிடையாது. அதனால புதுசா நரகத்தை சிருஷ்டிக்கணும். ஒண்ணு உன் கருணையை பாரு, புதுசா வைகுந்தத்தை சிருஷ்டிச்சிடு. இல்ல என் தோஷத்தை பாரு, புதுசா நரகத்தை சிருஷ்டிச்சிடு. ஆக மொத்தத்துல இருக்கிற நரகமும் வைகுந்தமும் ஆகாது என்கிற அளவுக்கு திருமங்கை ஆழ்வார் பாடிட்டு போ. நல்கியான் என்னை கொண்டருளே அதனால வந்தடைந்தேன் நைமிஷாரணத்துಳೆந்தாய் பயந்து போய் பாவி நீ பாவி தழுவன மொழிவதற்கழஞ்சி வம்புலாம் சோலை மனைவி அவ தாரமன் நிவற்றை துறந்து எல்லாம் எவ்வளவு எய்த்தொழிந்தேன். இப்பவும் பாக்குறான் யமதர்மராஜன் நரகத்துக்கு நாம போய் நின்ன உடனே, வா செம்பினாலி என்ற பாவையை பாவி நீ தழுவன மொழிவதற்கஞ்சி நம்பினானுன் சரணையடைந்தேன் நைமிஷாரண்யத்துಳೆந்தாய். வா, ஆச்சரியமான திவ்யதேசம் நைமிஷாரண்யம். நரகத்துக்கு போன உடனே செப்பால ஒரு அழகான பெண் பொம்மை பண்ணி வச்சிருப்பாளாம். அதுக்கு அலங்காரம் பண்ணி கீழே யாரையோ அணைச்சுக்கணும்னு நீ ஆசைப்பட்ட போல் இருக்கே, வா அதை விட பேரழகியா பொம்மை பண்ணி வச்சிருக்கேன், இது அணைச்சுக்கோன்னா. கிட்டக்க போனா கீழே பெரிய காளவாய் தக தகான்னு எரிஞ்சின்னு இருக்கு. அந்த எரிஞ்சின்னு இருக்கிறதோட செப்பு பொம்மை எரிஞ்சின்னு இருக்கு. அதை போய் கட்டிக்கோன்னு சொல்றானா யமன். கிட்டக்க போறச்சவே பயமா இருக்குன்னா, இதத்தானே சொன்னேன், கண்ணுக்கு தெரிஞ்ச நெருப்பை பார்த்து அணைக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனா கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்ட ரூபமான பாதிவிரத்தியம் ஒரு பெண்ணுகிட்ட கீழே இருந்தது. ஆனா அது தெரியாத அணைக்கணும்னு நீ கீழே போனியோ இல்லையோ, தழுவு என மொழிவதற்கஞ்சி நம்பினானும் சரணடைந்தேன். அன்னைக்கு என்ன நடந்துருமோங்கிற பயத்தில் நைமிஷாரண்யத்து பெருமானே இப்ப சரணம்னு வந்து நின்னேன் என்று திருமங்கை ஆழ்வார் பாடினார். அமுதனார் சொல்றார், ஆழ்வார்கள்லாம் புரிஞ்சுனுட்டா இன்னும் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் எய்த்தொழிந்தேன் முனநாள்கள் எல்லாம், இதனாலேயே துன்பப்பட்டு முடிந்தே போனேன். அத்தபாதக பீதஸ்துவம் என்னும் மொய்த்தவன் தீவினையால் வெண் தீவினையால் ராவண பவனத்திலே பிராட்டியை சுற்றிலும் வளர்த்து கொண்டு அசோகவனத்துல சீத்தை இருக்கிறச்ச எல்லாரும் சுத்தி கொண்டு என்ன தாக பச்சை வெட்டு கொளுத்து சாப்பிடு இவ்வளவு கொட்டுடு இவரை குத்து இப்படின்னு 700 ராட்சசிகள் சொல்லுவாளாம். அதை போலத்தான் என்னையும் சொல்லிட்டு இருக்கா, ஆனா தெரியலேங்கிறார். எனக்கு கண்ணில் படல இந்த பாபங்கள் எல்லாம் சொல்றதே, இவனை வெட்டு கொளுத்து தளிகை பண்ணு ருச்சியா இருப்பான் போல் இருக்கு சாப்பிடு இப்படின்னே சொல்லிட்டு இருக்கு எல்லாமே. ஆனா அது தெரியாமல் பல் உடல் தோறும் தேவ திரியக்கு மனுஷ ஸ்தாவர ரூபமான நானாவித சரீரங்கள் தோறும் பல் உடல் தோறும் மூத்து அந்தந்த உடம்புல இருக்கிற ஜராவதியாக வசித்து. சரி, உமக்கு தான் உடம்பு சரியில்லையோ இல்லையோ, ஒண்ணு செய்யுமே, சீக்கிரம் கிளம்புமே சொல்லிடலாமா? ரொம்ப வியாதியோட இருக்கு, ஆகவே உடனே கிளம்பிடலாம். வியாதி தான் படுத்துறது இல்லையோ, உடம்பு நன்னா இருந்தா கூட சரி இருப்போம். ரொம்ப வியாதி சுவாமி, 40 வயசுக்கு பிடிச்சது, மாத்தி இது போனா அது வருது, அது போனா இது வருது, ரொம்ப சிரமமா இருக்கு. சரி, சிரமமா இருக்கும் இல்லையோ, கிளம்பிடும். இது வேண்டாம், இந்த கட்டத்தை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடுறோமேனா, அது எப்படி சுவாமி முடியும்?
அது ஆட்டம், கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆன பிற்பாடு அப்ப மட்டும் பெருமாள் என்னைக்கு திருவடி சேர்த்துக்கணுமோ அவருக்கு தெரியும். நீங்க எதுக்கு இப்ப சொல்லணும் அப்ப சொல்லணும் அப்படி திரும்பி சொல்லிடுறோம் இல்ல. இப்போ வாஸ்தவம் தான். இப்போ என்ன நமக்கு அந்த உரிமை கிடையாது, போக்கிக்கணும்னு சொல்றதுக்கு உரிமை கிடையாது, அவர் தான் போக்கி ஆகணும். ஆனா பிரார்த்திக்க உரிமை இருக்கும் இல்லையோ, பிரார்த்திக்கலாமே. இப்ப இதை வச்சு நீ என்ன பண்ண போற? தேவள் திருவடியில வச்சிருந்தா எப்படியா இருந்தாலும் இதுதான் கடைசி சரீரம், ஆச்சாரியன் திருவடியை பற்று விட்டேன், உம்ம திருவடியை தான் வந்து சேரணும், அது நாளை கொடுக்க போறது இன்னைக்கு தான் கொடுத்துருமே. இதனால என்ன இப்போ இல்லையே குடும்பத்தார் கஷ்டம்னு தோணும், 13வது நாள் அந்த கஷ்டம் போயிடும். ஏதோ இருக்கிற வரைக்கும் 12 நாள் ஞாபகம் வச்சுப்போமே தவிர, அடுத்து மாசியம் ஆரம்பிச்சதுல இருந்து, மாசிகம் ஆரம்பிக்கிறானோ இல்லையோ அதுல இருந்தே ரொம்ப நன்னா நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது, மாசம் இருக்கேன்னு கூட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் எல்லாரையும். அவ்வளவுதான். ஆறதுக்கு மேல வச்சுட்டு இருப்பாரு. இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். எங்க அப்பா போயிட்டாரு, எங்க அம்மா போயிட்டாரு, சின்ன வயசுல போயிட்டாரு, பெரிய வயசுல போயிட்டாரு, சிரமப்பட்டு இருக்கலாமே தவிர அந்த சிரமத்துக்காக இப்ப எதை விட்டுட்டோம்? ஒண்ணு விடலை, ஓடிட்டு தானே இருக்கு, நம்ம சாப்பிட்டு தானே இருக்கோம். ஒருத்தர் கிளம்பி போன உடனே பாதி தூரம் போயிட்டு இருக்கிறோம், எங்க தாத்தா திரும்பி பார்த்தார், ரொம்ப அழறாப்புல இருக்கே, கூட வரியான்னார். சாமி நிச்சயமா அழல, இனிமே நானு நீரே போயிட்டு வரோம் சொல்லிட மாட்டோமா? நம்ம சொல்லிட்டு இருக்கலாமே தவிர யாரும் போக முடியாது. போக முடியாதுன்னா போறதுக்கு தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது, இவனுக்கு விருப்பமும் கிடையாது. ஆனா ஏதோ வருத்தம் இருக்கு, ஓட்டின்னு இருக்க வேண்டியதான். அப்ப என்ன பண்ணலாம்? இன்னார் போயிட்டாரே, அதுக்காக நான் என்ன பண்ணலாம்னால் அவர் ஆசைப்பட்டபடி வாழ்ந்து காட்டணும், அவருக்குரிய கர்மத்தை சாஸ்திரம் சொன்னபடி விடாமல் செய்ய வேண்டும். அதனால் நமக்கு கர்ம ஸ்ரத்தையா பண்றான். அந்த அம்மா போயிட்டா, அந்த அப்பா போயிட்டா, பிள்ளை என்னமா பண்றான் பார். அந்த கர்மத்தை பார்க்க பார்க்க பகவானுக்கு ரொம்ப ஆனந்தமாகி அம்மா போய் கர்மம் பண்ணத்தினாலேயே ஒரு பெருமை இவனுக்கு சேர்த்துடுறார். அதுவா மாறணும் அவனுக்கு. இந்த வருத்தம் இதை போல அதை மாத்தி விட்டுடுறார். அதுக்கு அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். அது இருந்ததுன்னா தான் மேற்கொண்டு நம்ம பேச முடியும். இல்லைன்னா இந்த வருத்தமாவே இருந்து போடுறது. இப்போ ஆகவே பல்லுடல் தோறும் மொய்த்தொழிந்தேன், எத்தனையோ காலமா சிரமப்பட்டு இருக்கேன், மூப்பு வந்து என்னை எலிந்தது. தொண்டரடிப்படி ஆழ்வார் சொன்னா போலே, ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளானே. பராசர மகர்ஷி வேற சொல்றார் தன் விஷ்ணு புராணத்தில், விதவிதமா கர்ப்ப காலத்தில் இருக்கிற கஷ்டம், ஜென்ம காலத்தில் இருக்கிற கஷ்டம், பால்யத்துல கஷ்டம், யௌவனத்துல கஷ்டம், வார்த்தக்கியத்துல கஷ்டம், அதுக்கப்புறம் பிராணம் போனது கஷ்டம், மரணத்துல கஷ்டம் இருக்கவே இருக்கு, கடைசியா நரகத்துல அதை விட கஷ்டம். இப்படித்தான் பல்லுடல் தோறும் மொய்த்தொழிந்தேன், அதனால் எய்த்தொழிந்தேன். பல பிறவிகளும் எடுத்து எய்த்து சிரமப்பட்டுட்டேன். இப்ப என்ன ஆச்சுன்னு பாப்போம். எய்த்தொழிந்தேன் மேல சொல்றார், யாதனாதேக சம்பந்தம் யாமிய பாசைச்ச கர்ஷணம். யாதனாதேகம் கிடைக்கும். நரக்கத்துக்கு போனா அதுக்குன்னு ஒரு சக்தி படைத்த சரீரம் கொடுப்பாளாம். நன்னா இருக்குமா சுவாமி? முட்டி வலியே கிடையாது, கழுத்து வலி கிடையாது, ஒரு வியாதி வராது, ஒண்ணுமே நன்னா இருக்கும். பரவாயில்லையே, அங்க போலாம் போல் இருக்கு. என்ன உதப்படுறதுக்கு? ஏன்னா நல்ல தெம்பான சரீரம் கொடுத்தா தானே உதைக்கிறதுக்கே முடியும். நன்னா அடிச்சான், ஒண்ணுமே முடியல, விழுந்தான், பழரசம் கொடுத்தா தேவையில்லையே. யமபட்டாள் கூட நமக்கு பழரசம் எல்லாம் கொடுக்குறா. நன்னா உற்சாகமா இருக்கலாம் போல் இருக்கேன்னால், நீ நன்னா உற்சாகமா இருந்தா தான் நாங்க நன்னா உதைக்க முடியும். அதுக்காகத்தான் மீண்டும் ரசம் கொடுக்குறோம்னால், அடிச்சிருக்கான், பட்டிருக்கேன், யாதனா சரீரம் கிடைக்கிறது, கையில பாசத்தை வச்சுன்னு குத்துவனும். அந்த மார்க்கத்துல நம்ம நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறச்சே கையில ஈட்டி குட்டி மாதிரி வச்சுன்னு குத்துறா. ரூன்னு ஒரு நரகம், லாலாபக்ஷம்னு ஒரு நரகம், கும்பீபாகம்னு நரகம், அசிதபத்திரம்னு நரகம். இந்த பேர்லாம் இப்பெல்லாம் பிரசித்தமாயிடுது. முன்னாடிலாம் ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படி ஏதோ நாடகம் போட ஆரம்பிச்சா எல்லாரும். போட்ட உடனே இது என்ன சுவாமி லாலாபக்ஷம் கும்பீபாகம் கேட்டாப்புல இருக்கேன்வா. நாங்க இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இல்ல, உங்களுக்கு வேணா இப்ப தெரிஞ்சிருக்கலாமே தவிர லாலாபக்ஷம் கும்பீபாகவோ விஷ்ணு புராண காலத்திலேருந்து பாகவத காலத்திலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காப்போ. அப்ப என்னென்னமோ பண்ணத்துக்கு எதோ நரகம் இருக்கட்டும். இப்ப மேல நரகத்தை பத்தி ஏன் கவலைப்படணும்? நரகத்தை எப்படி ஜெயிச்சேன்னு சொல்றதுதான் முக்கியம். அதனால் எய்த்தொழிந்தேன் முன நாள்கள் எல்லாம். இது எல்லாமே ராமானுஜரை பற்றுவதற்கு முன்பாக முன நாள்கள் எல்லாம். ஆனா இன்னைக்கு அவரை கிடைச்சிட்டேனோ இல்லையோ, இப்போ மைத்த பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள், ஏதோ தப்பான தபஸ சொல்லிட்டு இருக்கிற புலச்சமயங்கள் கண்ணனே கீதையில சொல்லும் போது அதெல்லாத்தையும் அசாஸ்திரம் அசாஸ்திரம் அபீதம் கோரம் தப்பியந்தே ஏ தபோஜனாக யஜந்தே ஞானயஜ்ஞைச்ச தம்பேன அவிதிபூர்வகம். கீதையிலே சொல்றார் அவிதிபூர்வகம். நான் விதிக்காததை இவன் பண்றான் அர்ஜுனா. அர்ஜுனன் கேட்டார், நீ சாஸ்திரத்துல சொல்லல, ஆனா நான் ஸ்ரத்தையோட செஞ்சேன், அதுக்கு என்ன பலன்றார்? சாஸ்திரம் சொன்னதுல செய், சாஸ்திரம் சொன்னது செய், திரும்ப கண்ணன் சொல்லிட்டு இருந்தார். குதர்க்கமா ஒரு யோஜனை போயிடுத்த அர்ஜுனனுக்கு. சாஸ்திரத்துல நீ விதிக்கல, ஆனா நான் ஸ்ரத்தையோட செய்தேன், அதற்கு என்ன பலம்னா? இது முதல்ல இப்போ நம்ம பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கறச்சே, இதுதான் நீ படிக்க வேண்டிய பாடங்கள், இன்னும் பாடத்திட்டம் கொடுத்துப்பாடும் இல்லையோ, அதுல இருந்து கேள்வி வந்தா தான் பதில் எழுத தெரியும். திடீர்னு இந்த பாடத்திட்டம் இந்த 6 மாசத்துக்குரியதே இல்லாம சில சமயம் கேள்வி வந்துடும்.
அவன் அது பண்ணவே முடியாது சுவாமி, வெளியில இருக்கணும் மொழியோ. இப்ப கண்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி வந்த உடனே என் பாடத்திட்டத்திலே இல்லாத கேள்வியை நீ ஏன் கேட்கிற அர்ஜுனா? நம்ம திட்டத்தில் இருக்கிறது சாஸ்திரத்துல நான் சொன்னத்தை நீ செய்தியாங்கிறதா. இதை கேட்ட உடனே சட்டுன்னு கோவம் வந்துருத்தவருக்கு. அடுத்த 4 ஸ்லோகம் இந்த கேள்விக்கே பதில் சொல்ல அவர் எத்தையோ பேச ஆரம்பிச்சிட்டார். எங்களாட்டம் நாங்க ஏதான ஒரு உபன்யாசம்னா எத்தையோ பதில் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அதை போல கண்ணனு சம்பந்தமே இல்லாமல் அவன் கேட்டிருக்கிறது சாஸ்திரம் சொல்லல, ஸ்ரத்தையோட பண்றேன், பலம் உண்டா இல்லையா. ஆனா இவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறது இப்படி சில பேர் சொல்றா, அப்படி சில பேர் சொல்றா, அப்படி சில பேர் சொல்றா. 4 ஸ்லோகம் போக்கினார். அதுக்குள்ள மெதுவா தனக்கு வந்த கோபத்தை குறைச்சிக்கிறார். ஏன்னா இவங்ககிட்ட கோவப்பட முடியாது, அத்தை பிள்ளையா போயிட்டானோ இல்லையோ, தன் சிஷ்யனா இருக்கான், வேற வழி இல்லை, இவனை வச்சுதான் எல்லாத்தையும் சாதிச்சாகணும். கோவத்தை குறைச்சுன்னுட்டு 5வது ஸ்லோகத்துல பதில் சொல்றார். அர்ஜுனா, கேள்வியே தப்பு, சாஸ்திரத்துல நான் விதிக்கவில்லையானால் நீ செய்ததே வீண். அதுக்கப்புறம் அது ஸ்ரத்தையோட செஞ்சியா ஸ்ரத்தை இல்லாத செஞ்சியாலாம் கேள்வியே இல்லை இப்போ. அதனால அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம் சாஸ்திரியம் குணதா பிருத்தக் பிடிச்சிட்டார். அசாஸ்திரம் சாஸ்திரத்துல சொல்லாதது செஞ்சியானால் அவனைத்தான் அசுரன்னு பேர் வைக்கிறேன்னு நடுங்கியே போட்டான் அர்ஜுனன். கேள்வி கூட இனிமே அடிய கேட்கவே மாட்டேன், போற அந்த பேரடி எனக்கு வேண்டாம். அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம் சாஸ்திரியன். சாஸ்திரத்துல சொன்னத்தை நீ செய்யும் போது சாத்விக ஸ்ரத்தையா ராஜச ஸ்ரத்தையா தாமச ஸ்ரத்தையா கேளு, அதவனா பிரிச்சு தருவேனே தவிர உன்னிட்டத்துக்கு நீ சாஸ்திரம் செய்ய முடியாது. அப்புறம் லோகத்துக்கு நான் நடத்தணும், நீ தான் நடத்த வேண்டும். யார் தான் நடத்துறேன்னு சொன்னானோ அவன் தான் அசுரன் விட்டான். லோகத்தை ஒருத்தன் தானே நடத்துகிறான்னு சொன்னாலும் அசுரன். அதனால இதெல்லாம் பொய்த்தவம். இத போல யாரு பொய்த்தவம் செய்தாலும் ராமானுஜர் போய் பேசி திருத்திருவர். ராமனா இருந்தா வெட்டி திருத்திருவர், ராமானுஜர் அதை பண்ண முடியாது. அவர் உபதேசம் பண்ணித்தான் திருத்தி ஆக வேண்டும். பேசி திருத்த விஷய விரக்தி, பரஹம்சானுவிருத்தி, குரு சேவாதி, இப்ப பல மதங்கள்லாம் இருக்கு. இப்ப பௌத்தர் முதலான ஜெயினர் மதங்களும் ரொம்ப நல்லா சொல்லுவா, குருக்களுக்கு நன்னா நம்ம சேவை பண்ணணும், யாரையும் ஹிம்சையே பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்றதை பார்த்தா எல்லா மதமும் இதே தானே சுவாமி சொல்றதுன்னு தோணும். அங்கதான் குழம்பி போயிடுவேங்கிறார் இவர். ஏன்னா ஒரே மாதிரி பேசுவான். உன் வேதத்தில் இருக்கிற விஷயங்களை சிலது அவரும் எடுத்து சொல்லுவார். அப்பப்ப இப்ப பல பேர் என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சிட்டா, அவ புஸ்தகத்தெல்லாம் வேதம் படிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வேதம்னு நம்ம சப்தம், இதை எடுத்துன்னு மத்த பேர் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்ப நாங்கள் வேதம் படிக்கிறோம், வேத நூலில் இத்தனாவது பக்கத்தில் இத்தனாவது வரியிலும். எந்த வேத நூலை படிச்சுட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு இப்போன்னா அது அவர் வேதம்ங்கிறார். அவர் வேதம் இப்ப சொன்னது ஆங்கிலத்து அவர் வேதம் இல்லை, நான் சொல்லிட்டு இருக்கிறது அவர் வேதம், தமிழ் அவர் வேதம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கார். புலச்சமயங்கள் ஆக பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நீச்ச சமயங்கள் ஏதோ மாயாவாத சாக்தேய காணாபத்திய சார்வாக பௌத்த ஆதி சமயங்கள் எல்லாம் தங்களிடத்துல நிற்காத வண்ணம் சுவாமி 2வது அத்தியாயம் முழுக்க பிரம்மசூத்திரத்துல அவிரோதாத்தியாயம் 2வது அத்தியாயம், அதுல ஒவ்வொரு அதிகரணமா ஒத்தொத்தரையா எடுத்து எங்க தப்பிட்டே வெய்யவே மாட்டார் அவளை. இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிருக்கே, உனக்கும் பகவத் அனுகிரகம் வேணும், இதை விட்டியானாத்தான் கண்ணன் உன்னை அனுகிரகிப்பார், இதை பிடிச்சிருந்தியானா அவர் அனுகிரகம் இல்லேன்னு அர்த்தம், போகாதே. ஆழ்வான் ரொம்ப ரொம்ப குணசாலி, அதீத கருணை இருக்கிறவர், அவருக்கே கோபம் வந்துருமா. இப்படி போய் பிரம்மத்துக்கு ஒண்ணும் இல்லைங்கிறானே, குணம் இல்லைங்கிறானே, திருமேனி இல்லைங்கிறானே, இவெல்லாம் என்ன ஆவானால் அவரை தட்டி சமாதானப்படுத்திட்டு ராமானுஜர் சொல்லுவாரான், கோச்சுக்காதே, இவாளை பார்த்து பரிதாபப்படு, அவனும் பகவானுக்கு சொத்து இழந்து போயிட்டானே, எந்த ஜென்மத்துல வருவானோன்னு அவனுக்கும் பரிதாபப்படு, என்னை இவனை நம்மளும் தள்ளி விட்டுட்டோம்னா யார் கூட்டின்னு போறா. அப்புறம் கண்ணன் என்ன சொல்லுவார், உன்னை நான் சொத்து சேர்க்க ஆரம்பிச்சேன்னா சொத்தை விலைக்கு விடாமச்சேனான்னு கேட்க மாட்டாரா. ஆகவே ஒவ்வொரு சொத்தும் சுவாமிகிட்ட சேரணம்ங்கிறதா முக்கியம். ஆனால் என்ன செய்ய, யஜ்ஞமூர்த்தி யாதவ பிரகாசன் போன்ற ஒரு சிலர் மாறி வந்தனர். கைத்த மெஞ்ஞானத்து அவர்களுக்காக கிரந்தத்திலே ஸ்தாபித்து கொடுத்த மெஞ்ஞானம் படைத்த சுவாமி ராமானுஜர் என்னும் கார் தன்னையே என்கிற மேக போல சுவாவம் வந்து வந்து பொழிந்தார். ஜலம் தலம் வித்தியாசம் பார்க்க மாட்டார். மேகம் என்ன இந்த இடத்துல கொட்டணும் அந்த இடத்துல கொட்டக்கூடாதுன்னு பார்க்குமா, அப்படிலாம் பார்க்காம கிருபையை பொழிந்தவர். ஆர்திராபராதியான காகாசுரனை சக்கரவர்த்தி திருமகம் ரட்சித்தா போலே நேர பிராட்டியினுடைய திருமார்பிலே அலகால் கொத்தி பெரும் அபராதம் பண்ணானோ இல்லையோ காகாசுரன், அதே நிமிஷம் ராமன் அவனை ரட்சித்துட்டாரே. அத போல இத்தனை அபராதம் பண்ணிருக்கிற அடியேனையும் ராமானுஜர் ரட்சித்தார். அங்க காகாசுரனை ராமன் ரட்சித்தான், இங்கு அடியேனை ராமானுஜர் ரட்சித்தார். கார்தன்னையே என்றது முற்றுமையாய் ஆழ்வான் புருஷகாரமாக ஆசிரியித்தேன், அதனால் உயர்ந்தேன், உயர்ந்தபடியாலே முப்போதும் வாழ்த்துவன், இனி கவலை இல்லை. 24வது பாற்றம் முற்றிற்று. மொய்த்தவன் தீவினையால் பல் உடல்தொரும் மூத்ததனால் எய்த்தொழிந்தேன், முனநாள்களெல்லாம் இன்னு கண்டு உயர்ந்தேன், பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமெஞ்ஞானத்து
இராமானுஷன் என்னும் காரு தன்னையே. 24 ஸ்லோகங்கள் பாசுரங்கள் முற்று பெற்றன. மேலே சொல்ல வேண்டியதை நாளை காலை 7 மணிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். யுவநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்த தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பிரதான ஆச்சாரியனாய் முக்தி அளிப்பவராய் விளங்கியவர் சுவாமி ராமானுஜர். அவர் ஒரு சிறந்த வேதாந்தி என்பது ஒருபுறம் இருக்க, திவ்யதேசங்களிலே எல்லாம் கைங்கரியத்தை ஸ்தாபித்து பகவானுக்கு ஆற்றப்படும் தொண்டுகள் நிரம்ப இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சம்சாரி ஜீவாத்மாவுக்கு கர்த்தவியம். பகவானுக்கு மிகவும் பிடித்தது அவருக்கும் அவர் அடியவர்களுக்கும் தொண்டு செய்வது என்பதை நமக்கெல்லாம் புரிய வைத்து போந்தார். அவருடைய கருணை எத்தகையதாக இருக்கும் என்று விசாரித்த திருவரங்கத்தமுதனார் தம் பிரபந்தமான ராமானுஜ நூத்தந்தாதியில் 25வது பாசுரத்தில் ராமானுஜருடைய கருணை, கிருபை, தயா, அனுகம்பா இதை போன்ற ரொம்ப ஆச்சரியமான குணங்களின் பெருமையை பேசுகிறார். இப்ப நாம பார்க்க வேண்டியது 25வது பாசுரம். காரை கருணை ராமானுஜ இக்கடலிடத்தில் ஆரே எறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவிடன் நான் வந்து நீ என்னை உற்றவென் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு எண்ணு தித்திக்குமே. உன் சீர் ராமானுஜா, உன்னுடைய திருக்கல்யாண குணம். ஒவ்வொருக்கு எத்தனையோ குணம் இருக்கலாம். ஆனா ராமானுஜருடைய பிரதான குணம் என்ன? ஞானமா, பக்தியா? அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் காருண்யம், கருணைதான் அவருடைய சிறப்பான குணம். பகவானுடைய கருணையை கூட அளந்து விடலாம். ஆழ்வார் கருணை அளக்க வரிது. ஆழ்வார் கருணையும் அளந்து விடலாம். ஆனால் ராமானுஜர் கருணை அளக்க வரிது. அது எவ்வளவு பெரியதாக இருக்கும்? மேகம் எப்படி உயர்ந்த நிலம் தாழ்ந்த நிலம் பார்க்காமல் பொழியுமோ, படித்தவன் படிக்காதவன் பாராமல் போய் போய் பொழியுமோ, அந்த மேகத்தை போன்ற கருணை படைத்தவரே ராமானுஜரே. காரே, ஏய்னு சொன்னால் ஒப்பான, போன்றான் அர்த்தம். கார் மேகம், காரை கருணை ராமானுஜர், மேகத்தை ஒத்த கருணை கொண்டவரே. காரை ஜலஸ்தல விபாகம் பாராதே வருஷிக்கும் மேகம். இப்ப ராமானுஜர் ஆணுக்கு சொல்லுவேன், பெண்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆண்களெல்லாம் முக்தி போகலாம், பெண்கள் செல்ல முடியாது. ஆண்கள் தான் வேதத்தை வாசிச்சு அதன் மூலமா முக்தி, பெண்கள் வேதத்தை வாசிக்காதபடியாலே முக்தி கிடையாது என்று ஏதும் சொல்லாமல், முக்தி அனைவருக்கும் பொது. அனைவரும் வைகுந்தத்தை அடையலாம். திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்துக்கு எல்லாருக்கும் தகுதி உண்டு. அத்தை நாம் பஞ்சசம்ஸ்கார மூலமாக கொடுப்போம் என்று வருஷித்தாரொல்லியும். அந்த ஔதாரியம் வன்மையைத்தான், கொடுக்கும் சுவாவத்தை தான் இங்க கொண்டாடுகிறார். காரை கருணை இராமானுஷ, கிருபையுடைய உடையவரே. அல்லலுக்கு நேரே உறைவிடன் நான். நான் எப்படிப்பட்டவன்? உலகத்தில் எங்கெங்க அல்லல்கள் எப்படியோ அத்தனைக்கும் இருப்பிடம் நான். அல்லலுக்கு, எல்லா துக்கத்துக்கும் இருப்பிடமாக இருப்பவன் நான். ஆனா அப்படிப்பட்ட தாழ்ந்த என்னை நீ வந்து உற்றவன். எவ்வளவு நீச்சனாக அடியன் இருந்தாலும் தேவரீர் தானே வந்து என்னை, நீ வந்துன்னா அடியன் உம்மை தேடிட்டு வரலையே. நீர் எங்க இருக்கீர், உம்ம பெருமை என்னங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சு தேடிட்டு வரல. தேவரீராக வந்தீர், கூறத்தாழ்வானை காட்டினீர், அவர் திருவடிகளை பற்றும் உஜ்ஜீவனம் அடையலாம்னு சொன்னீர், பற்றினோம். அப்ப நீ வந்து என்னை உற்றவன். அடியேனை பற்றின பிற்பாடு உன் சீரே உயிர்க்குயிராய். அதுக்கப்புறம் நல்ல வேளை வாழ்க்கை மாறிப்படுத்து. நேற்று வரைக்கும் எப்படியோ இருந்துட்டு போறோம், இனிமே எப்படி இருக்கோங்கிறதான முக்கியம். ஆனந்தமா இருக்கணும், சாந்தியோட இருக்கணும், நிம்மதி தவழணும், கோபதாபம் கூடாது, சண்டை கூடாது. எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையோ? அந்த வாழ்க்கை எப்படி கிடைக்கும்னால் பகவத் விஷய ஆச்சாரிய சிந்தனை இல்லாமல் கிடைக்காது. அது இருந்ததுன்னா தான் அது கிட்டவே கிட்டும். அதைத்தான் இப்ப சொல்லிட்டார். எப்ப தேவரீர் சிந்தனாடி என் உள்ளத்துல வந்ததோ அதுல இருந்து பழைய ஆபத்துக்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சுடுது. இது எவ்வளவு நியாயமா இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, நாங்க பணம் கொடுக்கிறோம், நன்னா பாத்துக்கிறோம், வாங்கோ.
அப்படின்னு சொன்னா ஆபத்து போயிடுமா? அல்லது உங்களுக்கு ஞானத்தையும் பக்தியையும் கொடுக்கிறோம், உங்க ஆபத்தத்தனையும் போகும்னு சொன்னா உங்களுக்கு புரியுதா? உலகத்துல சட்டுன்னு என்ன தோணி போயிடும்னால், பணங்காசு இல்ல ஆபத்துல தவிக்கிறோம், வியாதியா இருக்கு கட்டப்பட்டு இருக்கோம், அதனால துக்கப்படுறோம். வியாதி போக்குறேன்னு ஒருத்தர் சொல்றார், பணங்காசை கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்றார், அப்ப நிம்மதியா இருந்துட வேண்டிதானே என்ன தோணுமோ இல்லையோ? நிலை நிற்காது. எப்படி இதெல்லாம் வியாதி நிலை நில்லாததோ, இவர் வியாதிக்காக சொல்ற மருந்து நிலை நிற்கலையப்போ. ஏன்னா பணத்தை கொடுத்தாலோ மருந்தை கொடுத்தாலோ அது ஸ்திரமானதல்ல, அல்பமானது. அதனால தானே கொஞ்ச நாள் சரியாராப்புல இருக்கும். தலைவலி போனா திருகு வலியில போய் முடிஞ்சு போடும். அதனால் தான் சொல்றார், இத ஒரே அடியாக எரிப்பதற்கு வழி தேட வேண்டும். அப்ப இந்த துக்கங்கள் எல்லாம் போகணுங்கிறதுக்கு சுவாமி என்ன மருந்து கொடுத்தார்? நாம பாக்குற அத்தை கொடுத்து இத்த கொடுத்து ஏதோ தாத்காலிகமான முடிவுக்கெல்லாம் அவர் கொண்டு வரல. அவர் செய்தது கண்ணன் கீதையில சொல்லச்சே, அஜ்ஞானேன ஆவர்த்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவஹா ஞானேன தூ தத் அஜ்ஞானம் ஏனாம் நாசிதமாத்மனஹ ஏஷாம் நாசிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவது விஜானம் பிரகாசேதி தத்பராம்னு சாதிக்கிறார். நீ அஜ்ஞானத்தால மூடப்பட்டிருக்கே, அதுதான் உன்னுடைய முக்காவாசி துக்கங்களுக்கு காரணம். அஜ்ஞானத்தை போக்கிவிட்டேனால் அப்புறம் நீ துக்கத்துல உடல மாட்டேன். அதனாலதான் ஞானாக்னி தக்த கர்மான்னு சொல்றார் கண்ணன். ஞானம் என்னும் நெருப்பால் தான் நம்முடைய கர்மங்கள் எரிக்கப்படணுமே தவிர, ஏதோ இன்னைக்கு உணவுக்கு கஷ்டமா இருக்கு, உடம்புக்கு சரியில்லைங்கிறதுக்காக ஒரு மருந்து கொடுக்கலாம். அது வேணும் என்னவோ அதுதான் நடக்குமே தவிர அதை தாண்டி கூட்டின்னு வராது. ஆனா ராமானுஜர் செய்தது நிலையான முடிவு, தாத்காலிகமான முடிவு அல்ல, நிலை நின்ற முடிவாய் நீ செய்து கொடுத்தபடியால் உன் சீரே கருணையாகிற உன்னுடைய கல்யாண குணங்களே உயிர்க்குயிராய், உயிருக்கு அடியேனுடைய உயிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் எது வெள்ளக்கட்டி? உயிர். ஆனா இவர் சொல்றார், அந்த உயிருக்கே ஒரு வெள்ளக்கட்டி இருக்கு. எனக்கு வெள்ளக்கட்டி என்னுடைய உயிர். அந்த உயிருக்கு உயிர் இருக்கான்னா அது தேவரீர் தான். ஏன்னா நீர் இருந்துட்டீர்னால் நான் இருக்கேன். உயிர் நடத்துல நமக்கு என்ன அப்படி ஆசை? அது இருந்தா தான் நாம் இருக்கோம், அது இல்லைன்னா நாம் இல்லை. அத போல எப்படி நம்ம ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கணுமா? உடையவர் இருக்காருன்னா அடி இருக்கேன், இல்லைன்னா அடி இல்லை. அதுதான் உயிர்க்குயிராங்கிறார். உன் சீரே உயிர்க்குயிராய், உன்னுடைய கல்யாண குணங்களே எனக்கு உயிராய், அடியேனுக்கு இன்று தித்திக்கும் என்று ரொம்ப ரசிக்கல் நின் அருளின் தன்மை இக்கடலிடத்தில் ஆர் அறிபவர். இதேதோ அடியனுக்கு துளி தெரிஞ்சு போச்சுப்போ, அடியனிடத்துல கொஞ்சம் கருணையை காட்டினீர்ங்கிறதுக்காக இவ்வளவுதான் கருணைன்னு நான் உடறதுக்கு தயாரா இல்லை. நான் அனுபவிச்சேன் வாஸ்தவம். ஆனா கடல் போன்ற கருணையின் ஒரு துளியை அடியன் அனுபவித்தேன். அனுபவிக்காதது ஜெகத்து முழுக்க பரவியிருக்கே. தேவரியருடைய கிருபையினுடைய சுபாவத்தை இந்த கடலிடத்தே, கடல் சூழ்ந்த பூமண்டலத்தே ஆர் அறிபவர், யார் தான் தெரிஞ்சுக்க முடியும்? கருணை ராமானுஜர் என்ன ராமானுஜருடைய காருண்யத்தின் பெருமையை பறக்க பேசியிருக்கிறார். மேலும் பார்ப்போம். எம்பெருமானாருடைய திருமுகத்தை நேரே பார்த்து விண்ணப்பம் செய்த பாசுரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ வியாக்கியாதா சொல்றார், காரே கருணை இராமானுஷ ஆரை அறிபவர் நின் அருளின் தன்மை. இராமானுஷான்னு வெளிச்சொல் இருக்கு, உன் அருளின் தன்மை ஆர் அறிபவர்னு நேர பார்த்து பேசுறாரு இல்லையோ. அப்படின்னா 25 பாட்டு கால்வாசி முடிஞ்சு போச்சு. இப்ப ராமானுஜன் உத்தந்தாய். அப்ப ஒரு பாசுரத்துல வச்சு நேர சுவாமியை பார்த்து விண்ணப்பம் பண்றார். ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உருடுவன் நாம். மேல பார்ப்போம். காரே கருணையினால் போன்னு மழை மேகத்தை போல பொழியக்கூடிய சுவாமி எப்படி கொடுக்கிறார்? நம்ம கிட்ட ஏதாவது விசாரம் பண்ணி இவனுக்கு தகுதி இருக்கா, படிச்சுட்டு வந்திருக்கானா, இன்னது கொடுப்பனா மாட்டானா, செய்ய மாட்டான். அனாலோசித விசேஷ அசேஷ லோகசரண்யன்னு சொல்றோம் இல்லையோ, விசாரிக்காம பகவான் கொடுக்கிறார். கண்டாகர்ணனுக்கு கொடுத்தார், ஜட்டாயுவுக்கு கொடுத்தார், யாருன்னே தெரியாதவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறார்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கு யாரையும் தெரிய வேண்டாம், நமக்கு அறிமுகம் வேண்டாமே, பகவானுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையோ. அந்த பகவானே ஓய்வெடுக்க வேணுங்கிற விருப்பத்தோட உடையவரே இனிமேல் நீர்தான் உடையவர், உபய விபூதிக்கும் உடையவர், லீலா விபூதியும் நித்திய விபூதியும் உம்மிடத்தில் ஒப்படைத்தோம், நீர் பார்த்து மோட்சத்துக்கு அனுப்பி வையும் என்று கொடுத்துட்டாரோ இல்லையோ. அவர் அப்படி உலகத்தை தேடி தேடி இன்னன்னார் போலாம். யார் போலாம்? படிச்சவனா, பணக்காரனா, உயர்ந்த குலத்துல பிறந்தவனால் அதெல்லாத்தையும் தாண்டி உள்ள போய் நெஞ்ச தேடுறார். நமக்கு எங்கேயாவது ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, உடனே என்ன பண்ணுவோம்? அது மேலேட்டுமா பார்த்தா தெரியாது. ஏன்னா மேலேந்து பார்த்தா எலும்பு முறிஞ்சு இருக்கிறது தெரியற அளவுக்கு நம்ம யாரும் மெலிசா இல்லை, அதனாலதான் அது தெரியல. அதுக்குன்னு ஒரு கருவி கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. நேரையே பார்த்தா தெரியற அளவுக்கு இருந்துட்டானா ரொம்ப திருப்தி. தேவலைய சுவாமி ரொம்ப மெலிசா நன்னா இருக்காரு, யோகி போல் இருக்குன்னு.
ஆனா அப்படி இல்லை, நமக்கு மேல நிறைய பூசி இருக்குமோ இல்லையா சதை, அப்ப அதுல ஒரு ஒரு கிரணத்தை பாய்ச்சின உடனே உள்ள இருக்கிறது அப்படியே எலும்பா படம் காட்டிடுறது பாருங்க. அப்பதான் அது உண்மை தெரியவே வரும். அதுவும் முடியலையா, இன்னொன்னு வச்சிருக்கா, அதுல அது நம்மளை படுக்க வச்சு உள்ள தள்ளி விடுறான். தள்ளியாச்சுன்னா அது மொத்தத்தையும் அலசி ஆராய்ஞ்சு என்ன ஏது இவர் ஆறு என்ன எல்லாத்தையும் வெளியில சொல்லணும் இல்லையோ. ஆனா அது கூட என் உள்ள என்ன நினைக்கிறதுன்னு சொல்ல முடியாது, உடம்பு என்ன நினைச்சதுன்னு சொல்லுமே தவிர உள்ளம் தெரியாது. உடையவரே நீர் ஒத்தர் தான் என் உள்ளத்தை பார்த்தீர். இவன் எங்கு பிறந்தான், சரீரத்தால என்னன்னு பத்தி நினைக்காமல் உள்ளத்துல ஆசை வச்சிருக்கானா, விருப்பம் இருக்கா, பகவத் விஷயத்தை பத்தி ஒரு தவிப்பும் துடிப்பும் இருக்கா என்று பார்த்தீர். அப்படி இருந்தால் இவன் செல்வதற்கு யோக்கியத்தை இருக்கிறவன். அதை அவர் முடிவு பண்ணின உடனே மத்த எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறார், சுவாமி நீர் சொல்றது வாஸ்தவம், ஆனா சாஸ்திரத்தில் இவனுக்கு எதோ இருந்தா தான் மோட்சம் போலான்னு சொல்றதே, நீர் என்னமோ உள்ள ஒரு உள்ளம் இருக்கு ஆசை இருக்குங்கிறதுக்காக கொடுக்கணும்னு பாக்குறீரே, எப்படி பொருந்தும்? நீர் பாட்டுக்கு ஆசை இருக்குங்கிறதுக்காக மட்டும் கொடுக்க போயிட்டிருந்தால் மத்ததெல்லாம் இருக்காதே. அவனுக்கு வேண்டிய ஆச்சாரம் இருக்கா, அனுஷ்டானம் இருக்கா, உடம்புல என்னென்ன வெளி சின்னங்கள் இருக்கா, உள் சின்னங்கள் இருக்கா, எல்லாத்தையும் கேட்கிறான். உடையவர் சொன்னார், இது ஒண்ணு இருக்கு, மூச்சு இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மூச்சு இருந்தால் மத்தனையும் அனுகிரகத்தால நான் கொடுக்குறேன். அதுக்குத்தான் பகவான் நம்மளை வச்சிருக்கார். மூச்சு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையோ, ஆசை இருக்கு, இனிமே மத்ததெல்லாம் வரலாம். ஆனா மத்ததத்தனி இருந்து வேதத்தை தலைகீழா ஒப்பிப்பார், 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பாராமல் சொல்லுவார், அனைத்தும் கடகடான்னு சொல்லுவார். ஆனால் பகவானிடத்துல பிரேமமும் அடைய ஆசையும் இல்லை என்று சொல்லிவிட்டால் மூச்சில்லை, மத்த எதுவிருந்து பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் தேவரீர் கண்டுபிடிச்சீர், அதுதான் உங்களுடைய கருணைக்கே இலக்கணம்னு சொல்றார் சுவாமி. ஆக காரே கருணை ராமானுஷ அனாலோசித விசேஷ அசேஷ லோகசரண்யனாய் பகவான் இருக்கிறா போலே நீர் கிருபையுடைய ராமானுஷா இக்கடலிடத்தில், இந்த கடல் சூழ பிருத்திவி மண்டலம் பூமண்டலத்தில் உன்னுடைய அருளின் தன்மையை தெரிந்தவர் யாரும் இல்லைன்னார். உடனே ஒரு சுவாமி மெதுவான குரல்ல சொன்னார், இந்த கடலிடத்துல இல்லேன்னு சொன்னேன், வைகுந்தத்தில் இருப்பாளோ? அங்க இருக்கலாமே. இந்த கடல் சூழ்ந்த பூமியில் இல்லே விட்டால் ராமானுஜ வைபவத்தை வைகுந்தத்துல தெரிஞ்சவா இருந்திருப்பாளோனால் இருக்கட்டும், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன் அங்க போக மாட்டேறானால், உடையவர் இங்க இருக்கிறச்சே நான் எதுக்கு அங்க போறேன்? இப்போ அங்க போய் பகவானு கைகிரம் பண்ணவா? நமக்கு யார் அத்தனியமாக இருக்கிறாரோ அவருக்கு கைகிரம் பண்ண அடியே இருக்கேனே தவிர வைகுந்தத்தில் இருக்கிறவா தெரிஞ்சுக்கிட்டும் தெரிஞ்சுக்காது போட்டோம் நமக்கு அல்ல. இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை, இந்த ஜெகத்துக்குள்ளே வைபவம் ஆருக்கும் தெரிய போறதில்லை. நின் அருளின் தன்மை சதிகிறார். ஆசிரிய பாபல்யத்தாலே வந்த வெளிச்சிறப்பு ஸ்வர்ணத்துக்கு பரிமளம் வந்தா போலே நின்னருள். நான் பகவானுடைய அருளை பத்தி சொல்லல, மற்ற பேர் அருளை பத்தி சொல்லல. அதுல எல்லாம் நிறைய உப்பு கலந்துருக்கு, நிறைய ஜலம். கிட்டக்கு பண்ணிட்டுனா சமுத்திரம் எவ்வளவு இருக்கு, அத்தனை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடலாமன்னால் ஒரே ஒரு சொட்டு ஜலம் குடிக்க முடியாது, எல்லாம் உப்பு இல்லையோ. அப்ப ஜலம் நிறைய இருந்தா பிரயோஜனம் இல்லை, உப்பு இல்லாத சுத்த நீரா இருக்கணும். பகவானிடத்துல நிறைய கிருபை இருக்கு, ஆனா உப்பு கோபமும் சுவாதந்திரியம் எத்தனைக்கெத்தனை அவரிடத்துல கிருபை இருக்கோ, கண்ணை விழித்தாரன்னா எத்தனை பேர் பஸ்மமா விடுவாளோ, அதுவும் பயமா தானே இருக்கு. அப்போ அவரிடத்துல எத்தனை கருணை இருந்தாலும் அது நின்னருளா இருக்காது, அது அவனருளா இருக்கும். இந்த சொல்ல சொல்ல சேவையை ஒப்பிட்டு பாத்துங்க. அவனருள் நின்னருள். அவனருள் சுவாதந்திரமாகிற உப்பு கலந்திருக்கிற தண்ணீர், நின்னருள் சுவாதந்திரம்ங்கிற உப்பு கலசாத கருணையே உள்ள சுத்தமான நீர். அதைத்தான் நின்னருளின் தன்மை. இப்படிப்பட்ட சுபாவத்தை ஆரே அறிபவர், யாருக்குத்தான் இது தெரிந்திருக்கும்? நித்திய விபூதியில் இருக்கலாம், சதா பஷ்யந்தி சூரையான்னு இருக்கிற நித்திய மண்டலத்துல வேணும்னா இருக்கலாம். தத் விப்ராசா விபன்யவா ஜாகிருவாகும் சசமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம் என்று சார்வஜ்யமுடையார் ஆகையாலே அறிய கேட்டவர்கள் இத்தனை. அவர்களுக்கும் எப்படி தேவரீர் இங்க இருக்கிறோ இல்லையோ, வைகுந்த வாசிகளுக்கெல்லாம் கீழே ராமானுஷர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா. ஆனா அவளுக்கும் ஒரு தர குறை. இப்ப ஆனைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம், அடிச்சருக்கும் சொல்றோம் இல்லையோ. அத போல நம்ம எல்லாத்திலையும் வைகுந்த வாசிகளோட ஒப்பிட்டு பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லைன்னு கழிச்சு கொண்டுட்டா. இப்ப ஒரு தரம் நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. நாம சொல்லுவோம், நீங்களே இங்க இல்லையே, உடையவர் இங்க என்ன இருக்காருன்னா கொஞ்சம் அவர் என்ன பண்றாருன்னு ஏதாவது கொஞ்சம் செய்தி குறிப்பு அனுப்புங்களேன், எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் தெரியுதுன்னா அதெல்லாம் இல்ல போயிட்டு வாங்கன்றாராம். ஏன் சுவாமி சொல்ல மாட்டீங்களான்னா, ஆமா நீங்க எங்களுக்கு விட்டுடும், நாங்க எவ்வளவு கட்டப்பட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு நித்திய மண்டலத்துல அனுபவிச்சுட்டு இருந்துட்டு இப்ப எங்களுக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கிறச்சே நாள் அப்படி நாங்க செய்ய மாட்டோங்கிறார். நீங்க எங்களை கழிச்சாலும் நாங்க உங்களை கழிக்க மாட்டோம், எங்க ஆச்சாரியர்கள் உங்களுக்கும் உபதேசிப்பார்கள். அதனால நீங்க வேணா எங்களுக்கு உபதேசிக்காத போகலாம்,
விஸ்வக்சேனர் வேணும்னா நம்மாழ்வாரா இறங்கலாம், கருடன் வேணும்னா பெரியாழ்வாராக இறங்கலாம், சக்கரத்தாழ்வார் வேணும்னா திருமழிசை ஆழ்வாராக இறங்கலாம். வந்து வந்து எதுக்குனால் ராமானுஜர் இந்த பூமண்டலத்தில் அவதரிக்க போறாரு, இத முதல்ல நம்ம சோதிச்சு முள்ளு கல்லெல்லாம் ஒண்ணு இல்லையான்னு பார்த்துட்டு போத்தான் இத்தனை பேர் வந்தாலும். இவ முன்னாடி வந்தவர்கள்லாம் மணிகார சுவாமி போற மாதிரி பெருமாளுக்கு புறப்பாடு நடக்க போறதுன்னா அதுக்குன்னு இருப்பா. கோவில் மகாஜனம்னு ஒரு கோட்டி இருக்கா, மணிகார சுவாமி இருக்கார், போகணும் 8 வீதிக்கு போய் ஒண்ணு எல்லாரும் இருக்கா, சரியா இருக்காளா, தயாராயிட்டாளா, தெளிச்சு கோலம் போட்டாச்சா, தட்டெல்லாம் தயாரா வச்சு விட்டாளா, எல்லாத்தையும் பாப்பாளா இல்லையோ. அத போல இத்தனை பேரும் வந்தாளா முன்னாடி வந்து சுவாமி அவதரிக்க போறார். இனிமே இந்த ஜெகத்து மாறுட போறது, அதுக்கு தகுந்து ஏற்படுத்தி வச்சுட்டு போறோம். இவா அந்த பக்கம் கிளம்பி பூமண்டலத்துக்கு போன உடனே பகவான் வைகுந்தத்துல இருக்காரோ இல்லையோ, எல்லாரையும் அழைச்சு முதல்ல பழுது பார்த்து போனது வந்தது பூசி இந்த ஊரை வெள்ளையடிங்கோ ஏன்னு கேட்கிறா. இந்த சுவாமி கீழே போன உடனே கிடுகிடுன்னு வரிசையில மொத்த பேரும் மேல வர போறாம்பார். இவர் போகி அனுகிரகம் பண்ணின உடனே மொத்த பேரும் பாற போறா. மாறி நாரணனுக்கு ஆட்பட்டுட போறா. ஆட்பட்டா அங்க இடம் கிடையாது, அப்புறம் ஆட்பட்டா இங்கதான் வந்தாகணும். இது ரொம்ப பழையசா துருப்பிடிச்சு போயிருக்கு. அதனால நித்திய மண்டலத்துல ஆள் இல்ல, நம்ம இதை சரிப்படுத்தி வச்சு போன்னு பகவான் பண்ணிருக்கணும்னால் அதுதான் உன் கருணைக்கு அடையாளம். கருணை ராமானுஷ இக்கடலிடத்தில் அறிபவர் நின் அருளின் தன்மை. இந்த லோகத்தில் இருக்கிறவாள்லாம் யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி. கண்ணனே கீதையில சாதிக்கிறார். இங்க யாரெல்லாம் தூங்கிட்டே இருக்காளோ அவ தூங்கிட்டு இருக்கச்சே, லௌகிக்காள் தூங்கிட்டு இருக்கச்சே, நல்ல ஞானிக்கு அது வெளிச்சமா இருக்கு. ஞானி எந்த விஷயத்துல தூங்கி போயிட்டானோ அது லௌகிகனுக்கு வெளிச்சமா இருக்கு. நமக்கு உலக இன்பம் வெளிச்சமா இருக்கும், இங்க போலாம் அங்க போலாம், அதை அனுபவிக்கலாம் இதை அனுபவம் வெளிச்சமா இருக்கும். பகவான் வரைச்சே 4 மணி கோருக்கு போயிட்டு வந்துடணும், ஏன்னா இருட்டா இருக்கும். அதே ஞானிகளுக்கு எப்படி இருக்கு, அத்தனை நாழி ஆனாலும் அவனை அனுபவிக்கச்சே வெளிச்சமா இருக்கு. ஆனா உலக விஷயம் எழுந்திருக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும்னாலே 4 மணி போறாதா, 10 நிமிஷம் போறாதா, மறுபடியும் வந்து யோகத்துல உட்காந்துடலாமே அப்படின்னு அவளுக்கு இருக்கும் இல்லையோ. இப்படி இருக்கிற பூமண்டலம் இது. இதுல உன்னுடைய வைபவத்தை எத்தனை பேரும் தெரிஞ்சுன்னு வந்துட்டா. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். அல்லல் கர்ப்பம் ஜன்ம ஜரா மூப்பு யவ்வனம் பால்யம் கௌமாரம் இத்தனை அல்லல்களும் பட்டிருக்கேன் இல்லையா. எனக்கு நேரே உறைவிடம்னால் ஆவாசஸ்தானம், இருப்பிடம். லோகத்துல அல்லல்கள்லாம் எண்ணுங்க, என்னென்ன அல்லல்கள் இருக்கும் பரீசா எண்ணி புஸ்தகம் போட்டா அந்த புஸ்தகம் இருக்கிறது எல்லாம் என்கிட்டதான். அத்தனை துக்கத்துல உழண்டு இருக்கேன். நேரே உறைவிடம் நான், சாட்சாத்து ஆவாசம். அப்படின்னா யாரோ பண்ண கர்மத்தினால நான் துன்பப்படல, நானே எனக்காக தளிகை பண்ணி நானே சாப்பிட்டது. இன்னொருத்தர் பண்ணி ததியாராதனெல்லாம் இல்ல சுவாமி. இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணத்தை நானே தான் சேர்த்திருக்கேன் தவிர. அதனாலதான் நேரே உறைவிடம் நான்கிறார். சில சமயத்திலே யாரானு ஒருத்தர் ஏதான் பண்ணுவா, நமக்கு அடிபட்டுடும். ஆறானு பண்ண தப்புக்கு நாம அனுபவிச்சுட்டு இருப்போம். அப்படியெல்லாம் நான் அனுபவிக்கலேங்கிறார். அப்படியான்னு சொல்லி தப்பிச்சுக்குவான்னு முடியும். இதெல்லாம் நானே எனக்கு தேடினது. இப்போ நேரே உறைவிடம் நான், சரீர சம்பந்திகளுக்கு வந்த ஆபத்தல்ல எனக்கே. அப்படி இருக்கிறச்சே வந்து நீ நீ வந்து தேவரீர் பரதுக்க அசகிஷ்ணுவானபடியாலே. தேவரீரே வந்தீர், இன்னொருத்தர் துன்பப்பட்டா அதை பார்க்க நீர் சகிக்க மாட்டீர், அதனால் ஓடோடி வந்தீர். கஜேந்திரம் ஆனை கூக்குரலிட்டது, பகவான் தான் ஓடி போய் நின்று முதலையை முடித்து ஆணையை ரட்சித்தார். அதுவாவது கூக்குரலிட்டு கூப்பிட்டுது, அடிய அதுவும் பண்ணதே கிடையாது. தேவரீராக வந்தீர், கஜேந்திரனுக்கு ரட்சிக்க போனா போலே. நீ வந்து உற்றவின் துவயாவிலப்த பகவன் நிதானியும் அனுத்தமம் பாத்திரவிதம் தயாயாக என்ன போலே அலபியமாக பெற்ற பின்பு நீ என்னை உற்றவின் எதிர்பார்த்து வந்ததல்ல, பிரார்த்தித்து வந்ததல்ல, நன்றி கூறி வந்ததல்ல, தானே என் தலையில வந்து விழுந்தது. நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யேவத் தொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ என போனாலே 5ஆம் முதல் பாட்டு. அதுல சொல்றார், திடீர்னு எங்கிருந்தோ விதிங்கிற கருணை என் பேர்ல பொழிஞ்சது. என்னாலையும் தடுக்க முடியல, பகவானாலையும் தடுக்க முடியல. விதி விதினால் ஆழ்வார்களுடைய அபிப்பிராயப்படி ஆச்சாரியர்கள் சொற்படி பகவத் கிருபா, அதுதான் விதி. விதி விழுந்ததுன்னா நீ மாற முடியாதுங்கிற மூல்யோ. நமக்கு வேண்டிய ஒரே ஒரு சாமர்த்தியம், ஒரே ஒரு ஆசை, அந்த விதிங்கிறது உலகத்துல இகழ்கிற விதியா இருக்கக்கூடாது. லோகத்துல விதி விதினா சிக்கினுட்டும் விதிங்கிற மூல்யோ இல்லைங்கிறார் ஆழ்வார். பகவானுடைய பிரசாதத்துக்கு விஷயமானது விதி. அது விதி விதிச்சுட்டால் அதுக்கப்புறம் பகவானும் தடுக்க முடியாது, நீங்களும் தடுக்க முடியாது, லக்ஷ்மியும் தடுக்க முடியாது. 3 பேரும் தடுக்க முடியாதது பகவானுடைய கருணை. அவரே தடுக்க முடியாது, ஏன்னா அவர்கிட்ட என்ன விழருது. நான் தடுக்க முடியாது, நான் கடப்பலை.
பிராட்டி தடுக்க முடியாது. இந்த கருணையை கலப்பினவில்லை அவர் தான். இப்படி இருக்கிறச்சு யாரால தான் தடுக்க முடியும்? அதனாலதான் ஐயோ கண்ணபிரான் அறையோ என போனாலே ஐயோ ஆழ்வாரிங்க ஐயோங்கிறது வருத்தத்துல சொல்லல. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், இப்படி கூடவா ஒரு கருணை வந்து விழும் நாள். இப்ப இந்த சுவாமி சொல்றது அந்த கருணை கூட காரணம் கண்டுபிடிச்சு விடலாம். ஆனா காரணமற்று பரமநீசனான அடியேனை மனுகிரகித்த கருணை அல்லலுக்கு நேரே உறவிடன் நான் வந்து நீ வந்து என்னை உற்றவன் அடைந்த பிற்பாடு இதத்தான் பரகத ஸ்வீகாரம், ஆச்சாரியனா வந்து நம்மை ஏற்றுக்கொள்வது. உற்றவன் உஞ்சீரே உயிராய் தேவரினுடைய கல்யாண குணங்கள் தான் அடியனுடைய உயிருக்கும் உயிர். குணானாம் ஆகரோ மகான், உம்முடைய காருண்யம், தயா, கிருபா, சௌசீல்யம், சௌலபியம், எத்தனை கல்யாண குணங்கள், அதுதான் இனிமே எனக்கு உயிர். ஆத்மா உயிர், ஆத்மாவுக்கு உயிர் ராமானுஜருடைய கல்யாண குணங்கள். பாலே போல் ஷீர்னு ஆழ்வார் பாடுறார். பகவானுடைய ஷீர்கள் கல்யாண குணங்கள் பால் போல இருக்கும். பால் சக்கர பொங்கல் பண்ணுவா. கல்கண்டு சக்கர பொங்கல் வேற, பால் சக்கர பொங்கல் வேற, சக்கர பொங்கல் குடம் வெள்ளத்துல பண்ற சக்கர பொங்கல் வேற, அதுக்கப்புறம் இருக்கவே இருக்க அக்காரடிசில் வேற. அதனால இது ஒவ்வொன்றும் வேற. அதுல தேவரீருடைய குணங்கள் எல்லாம் எனக்கு பால் சக்கர பொங்கலாட்டம் இருக்கு. உஞ்சீரே உயிர்க்குயிராய். ஆனா இதுல ஒரே ஒரு ரகசியம், பால் சக்கர பொங்கல்ங்கிறத பார்க்கத்தான் நம்மளால முடியும், சாப்பிட்டா கிடுகிடுன்னு ஏறிடும். அதனால அதை தவிர்த்துட்டு இதோ பாலே போல் சீர் இருக்கும் இல்லையா, ராமானுஜருடைய கல்யாண குணங்கள்ங்கிற பால் சக்கர பொங்கல், இதை எத்தனை நாளி அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சக்கரை சரியா இருக்கும், உப்பு சரியா இருக்கும், கொழுப்பு வரவே வராது, மூணு இருக்கவே இருக்காது. அதனால உயிர்க்குயிராய் ஆத்மாவுக்கு தாரகமாய் லோகத்தில் எல்லாருக்கும் அவனவனுடைய பிராணம் தான் உயிராக்கும். ஆனா அடியேனுக்கோ அந்த உயிருக்கே தேவரீருடைய குணம் உயிர். அடியேற்கு சேஷபூதனான எனக்கு இன்று தித்திக்கும். அந்த இன்று ரொம்ப முக்கியம். பாட்டெல்லாம் சொல்லு வந்துட்டார். காரை கருணை ராமானுஷா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவிடன் நான் வந்து நீ என்னை உற்றவே உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு. இத்தனை சரி, இத்தனை நாள் இப்படி எல்லாம் நீர் பாடவே இல்லையன்னா அதைத்தான் சொல்ல வந்தேன். இன்று தித்திக்குமே, இது இத்தனை நேத்திக்கு இல்லை. ஆனா நேத்திக்கு இல்லேன்னு நான் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதா இல்லை. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. அடியேற்கு இன்று தித்திக்கும். இன்னிலேந்து மாறினோமா திரும்ப திரும்ப நம்ம பழைய நாள் கட்டங்கள்லாம் வந்து வந்து மோதும், விடாது மனுஷனே. எனக்கு இத்தனால வாழ்ந்திருக்க இல்லையோ, திரும்ப திரும்ப அப்படி இருந்தமே இப்படி இருந்தமே, ஒருவேளை திரும்பி வந்துடுமோ, ஏதோ பயம் பிடிச்சு ஆட்டும். நம்ம கொஞ்சம் தனிமையில இருக்கிறச்சு எல்லாரும் கை விட்டுட்டா மாதிரி தோணும். ஒரு சின்ன கட்டம் வந்த உடனே அது பூத மாட்டம் பெருசா இருக்காப்புல தோணும், விட்டுட்டேன். இனிமே அந்த கட்டம் எதுவும் இல்லை. இன்று தித்திக்கும். இன்னைக்கு நல்லது நடந்தது, இனிமே நேத்திய பத்தி நான் கவலைப்படுறதாவே இல்லை. ராமானுஜர் இன்று பற்றினாலே நீர் பல விஷயத்தை இன்னிலேந்துன்னு சொல்லிட்டு 10 நாள்ல திரும்ப பின்வாங்கியிருக்கீரே, அதே போல இதுவும் ஆயிடுமா? புது வருஷ பிறப்பு வந்திருக்கு, இன்னிலேருந்து சுவாமி முடிவெடுத்துட்டோம், ஏகாதசி தோறும் பட்னி நிச்சயம் போட்டுருவா, கையெழுத்தெல்லாம் போடுவா, குடும்பத்துல இருக்கிற 4-5 பேர் உட்காந்து பேசுவா, அதுல இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஆராய்வா, இப்படி பாருவோம் அப்படி மாறுவோம், பழம் மட்டும் பால் மட்டும் ஏதோ பேசி முடிவெடுத்துருவோம். அது முதல் வாரம் ஓடும், 2வது மாசம் ஓடும், 3வது மாசம் ஓடும். எங்கேயோ வெளியூர் போகணும் அப்படின்னு தேவை வராப்பல் வரும். அது சாஸ்திரமே எப்பவும் தேவை இருந்ததுன்னா ஒத்துட்டு இருக்கு தெரியுமோ அப்படின்னு ஒருத்தர் வேணும்னு நமக்கு சொல்லுவார். இன்னொருத்தர் வந்து இப்படியே பார்த்துருந்தா முடியுமா சுவாமி, முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அப்படிதான் எல்லாருமே சொல்லியிருக்கா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவா. சரின்னு ஒரே ஒரு தரம் விடுவோம், விட்டோம்னா விட்டோம், அதுக்கப்புறம் திரும்பி வரவே வராது. ஆனால் அது அடியே கிண்டு தித்திக்கும் என்னால் நேர்த்தி வரைக்கும் எப்படியோ இன்னைக்கு இந்த உறுதி நிற்குமாங்கிறார் அவர். நிற்கும். ஏனால் நான் உலகத்துல எடுத்த உறுதி என் முயற்சியாலே. ஆனா நான் இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கிறது நீ வந்து உற்றவன். இந்த உறுதி நான் எடுத்தது இல்லையே, தேவரீர் என்ன தேர்ந்தெடுத்த பிற்பாடு விட்டுடுவீரா? நாம் அவரை விட்டாலும் ராமானுஜர் நம்ம விட மாட்டார்ங்கிறது உண்மை. அதனால நீ வந்து உற்றவன் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்னும் தித்திக்குமே சொல்ற. அசோஷ்ணுதே சர்வான் காமான் சாப்பிரம்மணான்னு சொல்லப்படுற பிரம்மத்தினுடைய கல்யாண குண அனுபவம் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்றுகளோ என்ன ததியரோட கூடி பண்ண கடவேன் என்று பிரார்த்தித்தபடி எங்கே பகவான் அனுபவிக்கிறது கல்யாண குணங்களே வைகுந்தத்துக்கு போனான். அடியார்கள் குழாங்களோட சேர்ந்து அனுபவிக்கிறது வைகுந்தத்துக்கு போனான். ஆனா அடியனுக்கு எப்படி தெரியுமோ, இன்று தித்திக்கும். இன்றுன்றதுனாலே ஒண்ணு சேர்த்துங்க, இங்கு தித்திக்கும். எப்ப இன்றுன்னு சொல்லிட்டாரோ, இன்று என்ன உடம்ப உடனே விட்டுட்டு அங்க விட போறாரா? இன்று இந்த உடம்போட இங்கேதான் இருக்கார். அப்ப இந்த லோகத்தில் இன்றைக்கு தித்திக்கும் நாள் இதுதான் வியாவிருத்தி. பகவத் அனுபவத்திலிருந்து இது வேறுபாடு. பகவான் அனுபவிக்க போனோம்னா அங்க போனோம், என்னைக்கோ போனோம்.
தேசாந்தரத்தே காலாந்தரத்தே தேகாந்தரத்தே செல்ல வேண்டும். ஆனா இந்த தேசத்தே இந்த காலத்தே இந்த சரீரத்தோடே தித்திக்கும். அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கே என்று முதல் கவிகள் பாடினா போலே தேவரியருடையது அடியனுக்கு தித்திக்கும். பாசுரம் முடிந்தது. காரை கருணை ராமானுஷர் இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. அல்லலுக்கு நேரே உறவிடன் நான் வந்து நீ என்னை உற்றவன் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியே இன்னு தித்திக்குமே